ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஜாஸ்மின் பட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும், ₹1 கூட செலவே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து 2 டிஷ்யூ பேப்பர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி 2 டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காயின் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து ₹1 காயின் தான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு குச்சி வந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து மடிச்சுட்டு நம்ம அந்த காயினோட சைஸ் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி நம்ம வந்து மடிக்க போகிறோம். இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு 5 டைம் வந்து மடிக்கிற மாதிரி வந்து வந்துச்சு. இதுவே நீங்கள் நீளமான டிஷ்யூ பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் கிட்ட வந்து மடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தான பீஸ் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா குண்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய டிஷ்யூ பேப்பராக இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காயினோட அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஒரு பீஸில் வந்து நமக்கு வந்து 5 பட்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ அதே மாதிரி எல்லா பீஸையும் வந்து நம்ம வந்து அந்த காயின் வந்து வச்சுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா ரவுண்ட் மாதிரி இருந்தாலே போதும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 டைம் வந்து நம்ம மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேப்பரை விட நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மடிக்க போகிறோம். அந்த காயினோட அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக வந்து மடித்து எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து 2ஆக வந்து மடிச்சுட்டு அதையுமே வந்து அப்படியே பாதியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த பீஸில் பாதி பீஸை வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுருங்க. இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து அப்படியே 2ஆக வந்து மடிச்சுட்டு அதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதையே வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்து வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து பட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி 3 ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா? அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு அந்த குச்சியை சென்டரில் வந்து வச்சுட்டு அதை வந்து அப்படியே பாதியாக வந்து மடக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம வந்து மடக்க போகிறோம். இதே வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு சென்டரில் வந்து அந்த பட்ஸை வந்து வச்சுட்டு அதை அப்படியே வந்து நம்ம பாதியாக வந்து மடிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைட் வந்து கொடுங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த கையில் வந்து டைட் வந்து கொடுத்து பிடிச்சிக்கணும். மேலே இருக்கக்கூடிய கையை வந்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி நல்லா ரவுண்ட் வந்து பண்ணணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா வந்து செட் ஆகணும், நல்லா டைட்டாக வந்து செட் ஆகணும். ஸோ அதனால் நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து மடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிக்கணும். இதே வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பரையும் நல்லா வந்து சுற்றி டைட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஒரு காம்பு பகுதி மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் நல்லா சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வந்து அந்த பட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்ஸை வந்து நம்ம மேலேருந்து கீழே வந்து அமுத்தி விடும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குண்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த குச்சியை வந்து வெளியில் வந்து எடுத்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே லைட்டாக வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. அப்படி அமுத்தி விடும்போது நம்மளுக்கு பட்ஸ் வந்து கொஞ்சம் உருண்டையாக வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த காம்பு பகுதி வந்து க்ரீன் கலர் ஒட்டுறதுக்காக அந்த மாதிரி டேப் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த காம்பு பகுதியில் நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்படி இல்லைனா பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டேப் தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ வந்து இந்த டேப் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த காம்பு பகுதியில் வந்து நம்ம வச்சு ஒட்டிக்கலாம்.
ரொம்ப வந்து சுற்றவும் கூடாது. கரெக்டாக அந்த காம்பு வந்து வெளியில் தெரியாத அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு டைம் வந்து சுற்றினாலே வந்து போதும். ரொம்ப வந்து சுற்றுனீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த காம்பு வந்து கொஞ்சம் குண்டாக வந்து ஆகிரும். அது வந்து அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து 2ஆக வந்து 2யும் ஒன்றா வந்து சேர்த்துட்டேன். இது எதுக்காக அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மல்லிப்பூ இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குண்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் அப்படி வந்து சேர்க்குறோம். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பெரிய டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. சரி, ஓகே. இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப், அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சி வந்து விட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஸ் மாதிரி வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தொடப்பு குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். சும்மா அது வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் தொடப்பு குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம், இல்லைனா டூத் பிக் குச்சி இருக்கு இல்லையா? அது கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் வந்து இருக்கு இல்லையா? ஸோ டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அக்ரலிக் பெயிண்ட்டு, ஸோ அது கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து நீங்கள் காம்பு அந்த பகுதியில் வந்து நீங்கள் அடித்து வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த குச்சியை வந்து லாஸ்ட்டாக வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் காம்பை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து அழகாக வந்து பட்ஸ் மாதிரி அந்த மல்லிப்பூ அதோட மொட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கே வந்து அப்படியே அழகாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அடித்து விட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி பட்டாலும் எதுவுமே வந்து ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மேக் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் இல்லையா? அந்த 2 பட்ஸு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஸோ அது 2 தான் வந்து கடையில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணி பண்ணது. மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்து டிஷ்யூ பேப்பர் மேக் பண்ணி பண்ணது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து தெரியாது. நேரில் பார்க்குறதுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 பீஸ் மட்டும்தான் வந்து கடையில் வாங்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் வந்து பண்ணது. மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்மளே வந்து டிஷ்யூ பேப்பர் வீட்டிலேயே ஹோம்மேட் டிஷ்யூ பேப்பர் வந்து மேக் பண்ணி அதில் வந்து பண்ண பட்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ₹1 கூட செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே வந்து டிஷ்யூ பேப்பர் மேக் பண்ணி கூட இதை வந்து பண்ணலாம். ஸோ கடையில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ லைட்டாக வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். அது நம்ம எடுக்கக்கூடிய பேப்பரை பொறுத்து தான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டி நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பூ கட்டி நம்ம சாமி ஃபோட்டோவில் கூட வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட வந்து ஹேர் கிளிப் வந்து ப்ளெயினாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹேர் கிளிப்பில் நம்ம வந்து இதை வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து ஒட்டிட்டு, ஸோ அதுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்டி விட்டீங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். நான் முன்னாடி எடுத்த டிஷ்யூ பேப்பரில் மொத்தமாக 5 பட்ஸ் தான் நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.